ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறனால எல்லாருமே ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து கிளாஸ் வீடியோவில் ஜஸ்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு, அதுவும் எனக்கு வந்து எல்லோ கலரில் ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச் பண்ண கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். மங்களகரமாக எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி டேவை. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இந்த ஆடிப்பெருக்குக்கு வந்து கோல்டு வாங்க முடியலை, இல்லை ட்ரெஸ் வாங்க முடியலை, இல்லை புதுசாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கதை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, கதைக்கு போயிடலாம். ஒரு அப்பா, ஒரு பையன். அப்பாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, அப்பா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஆள். அதே மாதிரி தன்னோட பையனும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள். ஆனால் அவரோட பையன் வந்து எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கான். ஆனால் நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்துறதில் அவன் வந்து கோட்டை விட்டுறான். அவங்க அப்பா வந்து அவனுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறாங்க. நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணு, நமக்கு கிடைச்ச டைம் ரொம்ப முக்கியம் லைஃப்பில், அதை யூஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்களும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பையன் புரிஞ்ச பாடில்லை. அப்போ அவர் அப்பா வந்து என்ன யோசிக்காரு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அது மூலமாக தான் இந்த பையனுக்கு வந்து டைமோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பையனை கூட்டிகிட்டு காரில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. 2 பேரும் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ஒரு ஓரத்தில் 3 பிச்சைக்காரங்க உட்காந்துருக்காங்க. அந்த 3 பிச்சைக்காரங்களுக்கும் ஒரே அளவில் பணத்தை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதிகமான பணம், ஆனால் சேம் அமௌண்ட்டு 3 பேருக்குமே கொடுக்காங்க. கொடுத்துட்டு திரும்ப வராங்க. வரும்போது அவங்க பையன் வந்து அவங்கள ரொம்ப ஷாக்காக பார்க்கான் அவங்க அப்பாவை. நம்ம கேட்டால் ₹1 கூட தரமாட்டார், ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ பணத்தை அள்ளி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி டவுட்டோடு அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்கான். அந்த பையன் பார்க்குற பார்வைக்கான அர்த்தம் வந்து அவங்க அப்பாவுக்கு புரியுது. ஆனாலும் அந்த பையனுக்கு அவர் எந்த விளக்கமுமே கொடுக்கல. திரும்ப வண்டியில் ஏறிட்டு 2 பேரும் அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டை பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டேட்லேருந்து கரெக்டாக 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அப்பா வந்து அந்த பையனை காரில் கூட்டிகிட்டு அதே இடத்துக்கு போகிறாரு. இந்த பிச்சைக்காரங்களுக்கு ரூபா கொடுத்தாங்கல்ல, அதே இடத்துக்கு மறுபடியும் போகிறாரு. அப்போது வந்து பார்க்குறாரு, அவர் பணம் கொடுத்ததில் ஒரு பிச்சைக்காரன் அதே இடத்துல இன்னும் பிச்சைக்காரனாகவே உட்காந்துருக்கான். ஃபஸ்ட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க அப்பா பேசுகிறாரு. நான் உனக்கு அவ்வளோ ரூபா கொடுத்தனே, ஏன் நீ மறுபடியும் பிச்சை எடுக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான், நீங்கள் கொடுத்த ரூபாயை வச்சு நான் 2 மாதம் சந்தோஷமாக இருந்தேன். அந்த 2 மாதத்தில் நான் என் பிச்சை எடுக்கவே இல்லை. இருக்கிற ரூபாயே நல்ல சந்தோஷமாக செலவு பண்ணி வாழ்ந்தேன். இப்போ மறுபடியும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அவங்க அப்பா கேட்குறாரு, உன் கூட இன்னும் 2 பேர் உட்காந்துருந்தாங்களா, அவங்கள எங்கே அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் பதில் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து எங்கே போனார், என்ன ஆனார் அப்படிங்கிற எனக்கு எந்த தகவலுமே தெரியலை. ஆனால் இன்னொருத்தர் இந்த எய்த்தால இருக்கிற துணிக்கடையோட ஓனர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த துணிக்கடை வச்சுருக்கிற, அதாவது பிச்சைக்காரராக இருந்து இப்போ துணிக்கடைக்கு ஓனரான அவரை நோக்கி இவங்க அப்பா வந்து போகிறாரு. அவர் போய் நிற்கவுமே அந்த ஓனர் வந்து இவர்கிட்டருந்து பணம் வாங்கியிருப்பார்ல, அவர் வந்து சந்தோஷமாக வந்து இவர் கையை பிடிச்சி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கொடுத்த ரூபாயில் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். இதை எல்லாமே அந்த பையன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, அந்த துணிக்கடை வச்சுருக்காருல அவரை பார்த்து கேட்குறாரு, உன் கூட ஒரு பிச்சைக்காரர் இருந்தார்ல, நல்ல ஹைட்டாக ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் உங்கள் பக்கத்தில், இவரை இங்கே பார்த்துட்டேன், இன்னொருத்தரை நான் பார்க்கல, அவர் எங்கே இருக்கார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு வந்து இந்த துணிக்கடை ஓனர் பதில் சொல்கிறாரு, நீங்கள் காரில் வரும்போது அந்த முக்கில் வந்து ஒரு மரத்தடியில் நிறைய பேர் உட்காந்து சீட்டாடிட்டுருப்பாங்க, நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. அதில் தான் நீங்கள் பணம் கொடுத்த ஒருத்தரும் உட்காந்து சீட்டாடிட்டுருக்காரு. ஆரம்பத்தில் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு அவர் சீட்டு ஆடிக்கிட்டே தான் இருந்தார். அதில் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சார். ஆனால் மறுபடியும் அவரோட ஆசை வந்து பேராசையாக மாறி நீங்கள் கொடுத்த பணம் எல்லாம் காலியானதுக்கு அப்புறமாவும் கூட பிச்சை எடுத்து மறுபடியும் அந்த பணத்தை வச்சு சூதாடிக்கிட்டு இருக்காரு. எனக்கே சில நேரத்தில் தோணும், இவர் எதுக்கு தேவையில்லாமல் இந்த பணத்தை இவருக்கு கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நானே நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் வந்து சொல்கிறாரு.
அப்போ இதை கேட்டுட்டு சரி ஓகே, நீங்கள் நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களா, நல்லபடியாக ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த பையனும் மறுபடியும் கார்லேயே ஏறி ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பையன் வந்து எதுவுமே பேசலை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த அப்பா வந்து பையன்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் வந்து நான் போன வருஷம் இப்படி பணம் கொடுத்தேன், இந்த வருஷம் உனக்கு இப்படி கூட்டி போய் இப்படிலாம் காட்டினேன், இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டார். பையன் எதுவுமே சொல்லலை, அமைதியாக நின்னான். அப்போ அவரே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த முதல்ல இருக்கிற 2 பிச்சைக்காரனுமே நான் கொடுத்த பணத்தை வந்து வீணாக்கிட்டாங்க, அதை அவங்களுக்கு எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னே தெரியல, அதை செலவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களே தவிர அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கல. ஆனால் 3ஆவதாக நம்ம பார்த்தோமே அந்த கடை ஓனர், அவர் மட்டும்தான் அந்த பணத்தை வந்து ஒரு முதலீடாக பார்த்தாரு. அதனால மட்டும்தான் அவர் வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அந்த பையனுக்கு அவங்க அப்பா வந்து புரிய வச்சார். இந்த கதையில் வர அப்பா அந்த 3 பிச்சைக்காரங்களுக்கும் பணம் கொடுத்த மாதிரி தான் கடவுள் வந்து நம்ம எல்லாருக்குமே நேரத்தை கொடுத்துருக்காரு. அதுவும் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். ஒருத்தருக்கு 40 மணி நேரம், ஒருத்தருக்கு 30 மணி நேரம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி 24 மணி நேரத்தை தான் கடவுள் கொடுத்துருக்காரு. நம்மளில் யார் வந்து இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுதான் அந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க, அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தைக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்கும், ஆனால் தைக்க மாட்டோம். மிஷினில் உட்காரதுக்கே சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். இது நிறைய பேர் சொல்கிறது தான். தையல் வேலையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, தைக்க நிறைய இருக்கும், ஆனால் தைக்கவே முடியாது, தைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே கேட்டால் திருஷ்டின்னு அதே நம்மளே சொல்லி நம்ம மனசை வந்து ஓகே கண்ணு பட்டிருக்கு, யாரோ கண்ணு பட்டுட்டாங்க, அதனால தான் நம்மளால் மிஷினில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை வந்து இதுதான் காரணம் அப்படின்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிப்பெருக்குக்கு நீங்கள் கடவுளை கும்பிடுவீங்க. ஏதோ ஒரு கடவுளை, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் கும்பிடும்போது ஒரு கோல்டு, எனக்கு அடுத்த ஆடிப்பெருக்கில் எனக்கு கோல்டு கொடுங்க, இல்லை எனக்கு வந்து நிறைய பட்டு புடவை வேணும், பட்டு புடவை கொடுங்க, இல்லை நான் புதுசாக ஒரு தொழில் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிலாம் நீங்கள் கேட்குறத விட என்னோடய நேரத்தை வந்து நான் வீணாக்கக்கூடாது, என்னோடய நேரத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இது கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆடிப்பெருக்குக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நீங்கள் வாங்குவீங்க. இந்த 1 வருஷம் நீங்கள் கரெக்டாக, 1 வருஷம் கூட வேண்டாம், 6 மாதம் நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். அதை நீங்களே வந்து உணர முடியும். லைஃப்பில் வந்து எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிறதில்ல. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அனுபவப்பட்டு, அடிபட்டு, காயப்பட்டு இந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். ஸோ இதுவுமே இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் கூட இருக்கலாம், அது எதுவுமே நிரந்தரம் இல்லை, அதை மட்டும் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப் மாறும். நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே பாருங்கள். பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.